அப்படியே அழகா கொண்டு போயிட்டாரு. செம்ம ஹைலைட் எனக்குலாம். அந்த முடியதுக்கு எடுத்து ஒரு சீன் சொல்லுவாங்க, அது வேற லெவல்ல இருக்கும். நீங்க தட்டி கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? நானே கேட்பேன். சொல்லவே வார்த்தை கிடையாது. வெற்றிமாறன் சார் தான் சல்யூட் அடிக்கணும். மயிறு மட்டெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே பக்கா சீன்ஸ். நைட்டும் பகலும் திரைக்கதை வசனம் எல்லாம் டைரக்ஷன் மியூசிக் எங்கெங்க ஆர்டிஸ்ட் எங்கெங்க சொருவணும், எந்த ஆர்டிஸ்ட் நடிச்சா இந்த கதை ஹிட் ஆகணும். வெற்றிமாறன் செதுக்கியிருக்கான். நிறைய கூட பணத்தை தெருவில் எடுத்து சொல்லியிருக்காங்க, அதை பத்தி பேசியிருக்காங்க. அப்புறம் ஊதிய உயர்வு பேசியிருக்காங்க, தொழிற்சங்கம் எப்படி அமைக்கணும்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசியிருக்காங்க. தொழிலாளர்கள் சுரண்டல் பத்தி நிறைய பேசியிருக்காங்க. இந்த படத்தோட டீமே இருந்ததுன்னா காலில் அப்படியே உய்வேன். காலில் ஆசிரியர் வாங்க. ஓட்டு யாருக்கு போடுவீங்க? நீ மாணவி தானே? இது அமுக்குறீங்க பாத்தீங்களா? அதான் என் தலையை வடி வழியா சொல்லியிருப்பான். ஐயோ வட போச்சே அந்த கதையா இருக்குது. உள்ள அறிக்கும் உங்களுக்கெல்லாம் செலுத்துச்சு. ஐயோ அப்பதான் கத்துனேன். யாரு பறகுது விசிலு. எதுவுமே பிளஸ் கிடையாது, சரி எதுவுமே மைனஸ் கிடையாது. சரி தெய்வம் வரலாம். கடவுள் குத்த பிரமா படைத்த பிரமா. ஒரு 10 மாசம் குழந்தைய பெற்றெடுக்கிறவங்களுக்கு அந்த வழி தெரியும். மொக்கனே சொல்ல முடியாது தெளிவா. ஹைலைட் அதான் சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப நெஞ்சே பொழந்த மாதிரி தெளிவா. நேச்சுரல் ரிவர்சல் தெளிவா. நேச்சுரல் இப்படிதான் போகணும். கதையை ஜேர்னி எடுத்தாதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? தமிழ் சினிமாவுடைய பொக்கிஷம் எதிர்பார்ப்பு வேற. ஓகேங்களா? அது மாதிரிதான் எழுதும். படம் எப்படி நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. தரமான சம்பவம். படத்துல எந்த சினிமா பிளஸ் நினைக்கிறீங்க? நிறைய இருக்கு, சொல்ல முடியாத வார்த்தை கிடையாது. எல்லாமே பிளஸ்ன்றது மைனஸ்ன்றதுலாம் கௌதம் வாசுதேவன் அவருடைய கிட்ட வேற லெவல். வித்தியாசத்துக்கு நிறுவனமா அடிச்சிருக்காரு. வரைக்கும் அந்த ஹீரோ நடிப்பாங்களான்னு தெரியல. ஆனா மயிறு மட்டெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே பக்கா சீன்ஸ். கதைக்கு தேவைப்படுது. உண்மையான ஸ்டோரியை உள்ள எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளேல தரமா இருக்குது. ஏன்னா உங்களுடைய ஃபேமிலியும் ஒரு ஆபீஸ் நீங்களே போறீங்க, அவர் பாதிக்கப்படுதுன்னா 4 பேர் உன் பக்கத்துல நிக்கிறான், உன் ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தவங்க பாதிக்கப்படுது, வச்சா அது மாதிரி ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லலாம். நீங்க தட்டி கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? நானே கேட்பேன். நார்மல் பீப்புளே கேட்பான். எதுக்குன்னா அவன் அந்த சைட்ல இருந்து அடிபட்டு வெளியே வந்திருக்கான், பாதிக்கப்பட்டு வெளியே வந்திருக்கான். அதைதான் தலைவன் வெளியே ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கான். ஓகேங்களா? அதுல இருந்து என்னென்ன பாதிப்பு வருவது, என்னென்ன பிரச்சனைகள் வருவது, என்னென்ன பொல்யூஷன் எல்லாம் வரப்போகுது, அதெல்லாம் தட்டி கேட்கறது அந்த தலைவன். அதை நீங்க படத்தை பாருங்க, உங்களுக்கே கதை புரியும். ஃபேமிலி ஆடியன்ஸ் கன்ஃபார்மா பார்க்கலாம். ஃபேமிலி ஸ்டோரி, ஒரு குடும்ப ஸ்டோரி படம் பார்க்கலாம். எனக்கு சத்தியமா ஃபீலே ஆகல. உட்காந்து ஒரு சில சீன்ஸ் எல்லாம் அழுதுட்டேன். சாகும் போதுல இந்த தலைவன் ஹைலைட் சொல்லுவான். அவனுக்கு ஒரு கதையை சொல்லுவான். அது சொல்லும் போது உள்ள அறிக்கும் உங்களுக்கெல்லாம் செலுத்துச்சு. தலைவா அப்பதான் கத்துனேன். யாரு பறகுது விசிலு. ஹைலைட் என்னன்னா நிறைய இருக்கு. சொல்ல போனா படத்துல உண்மை ஸ்டோரி ஒருத்த வார்த்தையில சொல்ல போலாம். உண்மை ஸ்டோரி அதான் தலைவன் கொடுத்திருக்கான். சூரியனுடைய கேரக்டர் வேற லெவல். கௌதம் வாசுதேவன் அவருடைய கிட்ட வேற லெவல். தலைவன் ஸ்பீச் வேற லெவல்ல பேசியிருப்பான். கௌதம் வாசுதேவன் தலைவா உங்களுடைய கேரக்டர் வேற லெவல். உங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்துல நீங்க தரமா நடிச்சிருக்கீங்க. ஓகேங்களா? விஜய் சேதுபதியான கொடுத்த கதாபாத்திரத்துல வேற லெவல் அவரு நடிச்சிருக்காரு. அது மிங்கிள் ஆகுது. அத ஒரு கதை எடுக்கணும்னா ஒரு 10 மாசம் குழந்தைய பெற்றெடுக்கிறவங்களுக்கு அந்த வழி தெரியும். ஓகேங்களா? அரைவரையா தூக்கி அந்த கதையை சொல்லிட்டாங்க. இப்படிதான் போகணும். கதையை ஜேர்னி எடுத்தாதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? அதோட ஜேர்னி கதையை உங்களுக்கு புரியாம இருந்தது. லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீன்ல கதையா அந்த பாசுடைய இந்த பாட்டு சேர்த்து வச்சு எடுக்கிறதுல ஒரு டிஃபிகல்டிஸ் இருக்கு. அப்படிங்கிறப்ப வெற்றி சார் படத்துல இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட் 2 படம் எப்படி எடுத்திருக்காரு? மொக்கனே சொல்ல முடியாது தெளிவா. ஹைலைட் அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஓப்பனிங்கா சொல்லிட்டேன்ல. அத சல்யூட். தெய்வம் வரலாம். கடவுள் குத்த பிரமா படைத்த பிரமா. முக்கியத்துவம் ஒரு கதாபாத்திரத்துக்கு கதையும் சரி, திரைக்கதையும், வசனம், பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லைன்னா யாராலையும் பார்க்க முடியாது. ஓம படம் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஒரு மியூசிக் ஹைலைட். அதனாலதான் வடிவமைக்கிறது. நம்மளுக்கு இப்படி எல்லாம் மியூசிக் கேட்கும் போது இளையராஜா பழைய ஓல்டு சாங் எல்லாம் கேட்டிருப்போம். அந்த மேம் மறந்து அந்த சாங்குக்கு இங்க போவீங்க. உள்ள தியேட்டர்ல படம் பாருங்க. அதை தனியா ஆடியோ சாங் கேட்கும் போது ஒண்ணுமே தெரியாது. அடுத்துடைய அந்த ஜேர்னியில அப்படியே கொண்டு வரும்போது ஹைலைட் சாங். ஃபேமிலி ஆடியன்ஸ் தாங்க நீங்க. ஓகே, நான் உங்க சர்க்கிள்லயே வரேன். இப்போ வர ஆட்சிக்கு எந்த ஆட்சிக்கு ஓட்டு போடுவீங்க? ஓட்டு யாருக்கு போடுவீங்க? நீ மாணவி தானே? இது அமுக்குறீங்க பாத்தீங்களா? அதான் என் தலையை வடி வழியா சொல்லியிருப்பான். ஐயோ வட போச்சே அந்த கதையா இருக்குது. கதை பாருங்க. எல்லா கதையும் நாங்களே வச்சுன்னா எண்ணெயில போட்டு பொறிக்கிறதுக்கு அந்த வழி தெரியும். எண்ணெயில போட்டு வேலை செய்யற பாத்தீங்களா? தலைவா கட்டிக்கின்னு அவனுக்கு அந்த வழி தெரியும். எதுக்குன்னா அந்த தலைவனுக்கு தான் செதுக்கிறேன் கதையை. உட்காந்து நைட்டும் பகலும் திரைக்கதை வசனம் எல்லாம் டைரக்ஷன் மியூசிக்
எங்கெங்க ஆர்டிஸ்ட் எங்கெங்க சொருவணும், எந்த ஆர்டிஸ்ட் நடிச்சா இந்த கதை ஹிட் ஆகணும். வெற்றிமாறன் செதுக்கியிருக்கான். இந்த படத்துல ஒரு சாங் இருக்குல்ல, தினம் தினம்னு ஒரு பாட்டு வருதுல்ல, அந்த பாட்டு கேட்கும் போதே அவ்வளவு இனிமையா இருக்கு, மனசை தொடுது. நீங்க ஸ்கிரீன்ல பாத்திருக்கீங்க, விஷுவல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு தெளிவா? நேச்சுரல் வியூர்சல் தெளிவா, நேச்சுரல். அந்த காலத்துல இளையராஜா அழகா கொண்டு போயிட்டாரு, அழகா கொண்டு போயிட்டாரு. செம்ம ஹைலைட். எனக்குலாம் புல் அரிக்குது. என் தலைவன் அந்த டீமே இருந்ததுன்னா வச்சுக்கிங்களேன், இந்த படத்தோட டீமே இருந்ததுன்னா காலில் அப்படியே உய்வேன். காலில் வந்து ஆசிரியர் வாங்க, வேற எதுவுமே கிடையாது. படத்தை சொல்றதுக்கு ஒரு நெகட்டிவ் எதுவுமே கிடையாது. படம் வேற லெவலில் வேற லெவல்ல இருக்கு. படத்துல எந்த சீன்ல பிளஸ் நினைக்கிறீங்க? எதுவுமே பிளஸ் கிடையாது, சாரி எதுவுமே மைனஸ் கிடையாது. சாரி திடீர்னு பயந்துட்டேன். எதுவுமே பிளஸ் இல்ல, அப்படி இல்ல, எல்லாமே பிளஸ்ஸா தான் இருக்கு. ஆமா, டிஃபரன்ஷியேட் பண்ண முடியல. ஆமா ஆமா. வெற்றி சாரோட ரைட்டிங் எப்படி இருக்கு? ரைட்டிங் வேற லெவல், வேற லெவல்ல இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ஒரு விஷயத்தை வந்து ஹைட் பண்ணி வச்சிருந்தாங்க. விஜய் சேதுபதியோட கேரக்டர் எப்படி இருக்கும், அவரோட ஸ்கெட்ச் எப்படி இருக்கும்னே தெரியாம இருந்தது. விடுதலை 2ல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே அதுதான் பண்ணிருக்காங்க. எவ்வளவு சர்ப்ரைஸ் பண்ணிருக்காங்க, எவ்வளவு ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்க. விஜய் சேதுபதி அவர் வந்து இவ்வளவு எஃபெக்ட் போட்டு அவர் நடிப்பாரு நான் எதிர்பார்க்கல. இது வேற லெவல்ல இருக்கு. அவர் நேம் வந்து பாத்தீங்கன்னா பெருமாள். அதுக்கேற்ற மாதிரி வெறித்தனமா நடிச்சிருக்காரு. எந்தெந்த சீன்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணாம பாக்கணும் அப்படின்னு ஆடியன்ஸுக்கு சொல்லணும், அதனால கேட்கறேன். நான் ஒரு 1/4 மணி நேரம் மிஸ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் சீன் என்னன்னு சரியா பார்க்கல, அதுக்கப்புறம் தான் வந்தேன். மஞ்சூரி மேடமும் ஒரு விஜய் சாரும் வந்து சேர்ற மாதிரி சீன் தான் வந்து பார்த்தேன். எல்லா சீனுமே வேற லெவலில் இருந்தது. அதுவும் இல்லாம முக்கியமான சீன் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு லேடிஸ் வந்து அந்த முடி சீன் சொல்லுவாங்க. என் முடி தலைமுடி எதனால எடுத்தேன், சின்ன வயசுல எனக்கு மேரேஜ் பண்ணிட்டாங்க, அந்த முடி எதுக்கு எடுத்தேன்னு ஒரு சீன் சொல்லுவாங்க. அது வேற லெவலில் இருக்கும் ஜி. ஆமா, ஒரு லேடிஸ் வந்து அந்த முடியால வந்து நான் சரண்டர் ஆயிட்டேன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப உருக்கமா இருந்துச்சு, ரொம்ப உருக்கமா தான் இருந்தது. மியூசிக்லாம் எப்படி இருக்கு? மியூசிக் வேற லெவல், வேற லெவல்ல இருக்கு. இந்த பாட்டு எல்லாம் இதயத்தை தொடுற மாதிரி இருந்தது கேட்கும் போதே. ஆமா, எப்படி இருந்துச்சு? விஷுவல்ஸ் வேற லெவல், வேற லெவல்ல சொல்லவே தேவை. அதுதான் படத்துக்கு வந்து 2-3 பேர் கேட்டாங்க. அதான் ரிவ்யூ அது இது எவ்வளவு கொடுப்பீங்க கேட்டீங்க. 10க்கு 10 ரேட்டிங் 10க்கு 10 கொடுத்தது. ஓகே, பார்ட் 2 படங்கள் எடுக்கிறதே டிஃபிகல்ட்டியான விஷயம் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல. ஏன்னா ஈஸியா ரிவ்யூ பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆமா, பார்ட் 1 தான் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிடுறாங்க. வெற்றிமாறன் பட வரிசையில இதுதான் முதல் பார்ட் 2 படம். எப்படி எடுத்திருக்காரு? வேற லெவல் சார், வேற லெவல், வேற லெவல். சொல்லவே வார்த்தை கிடையாது. வெற்றிமாறன் சார் தான் சல்யூட் அடிக்கணும். என்னென்ன எதிர்பார்த்து வந்தீங்க இந்த படம் பாக்குறதுக்கு முன்னாடி? நான் எதிர்பார்த்து வந்ததோட நல்லா இருக்கு. ஆமா, அதுக்காக வந்தேன். வேலையெல்லாம் விட்டு வந்திருக்கோம். நம்மளும் ஒரு ஃபேமிலி மேனு. அதை விட்டு வந்ததுக்கும் ஒரு வைபா இருக்கு, ஒர்த்தா இருக்கு. நான் ஒரு வேலையை விட்டு வந்ததுனால எனக்கு ஒரு ஹாப்பியா இருக்கு படம் பார்த்து. ஆமா, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆமா, கண்டிப்பா. சீன் தான் ரொம்ப கஷ்டமா இருந்தது. பெருமாளை சுட்டுறாங்க. ஆமா, சூழ்ச்சியால சுட்டுறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த சீன். ரொம்ப நெஞ்சே பொழந்த மாதிரி ஆயிப்போச்சு. நல்லா இருக்கு. ஆமா, வேற லெவல் சார், வேற லெவல். வச்சிருக்காரு, நல்லா அருமையா வச்சிருக்காரு. அப்புறம் தமிழ் சொல்லி டைரக்டர் அவர் வில்லனா அவர் நல்லா பண்ணிருக்காரு. விஜய் சேதுபதி வந்து நிறுவனமா நடிச்சிருக்காரு. வரைக்கும் அந்த ஹீரோ நடிப்பாங்களான்னு தெரியல, ஆனா துணிச்சலா நடிச்சிருக்காரு. இப்போ பார்ட் 2 படங்கள் எடுக்கிறதே கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம் தான். ஏன்னா பார்ட் 1 நல்லா ஹிட் கொடுத்துட்டு பார்ட் 2 எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்படிங்கிறப்போ வெற்றிமாறன் சார் பட வரிசையிலேயே இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட் 2 படம். எப்படி கையாண்டிருக்காரு? இல்ல, கரெக்டா பண்ணிருக்காரு. எந்த இடத்துல லாக் ஆகல, எந்த இடத்துல போர் அடிக்கல. அடுத்த சீன் என்ன வரணும் ரொம்ப ஆர்வமா இருக்கு. படம் வந்து பார்க்கலாம். எப்படி இருக்கு? ரைட்டிங் சூப்பரா இருக்குது. அதாவது பெருசா இல்லைன்னா கூட ஒரு சின்ன சின்ன விஷயமா நுணுக்கமா பண்ணிருக்காரு. ஒரு சில நிறைய குறியீடு வச்சிருக்காரு. படத்தை நிறைய கூட பணத்தை வந்து தெருவில் எடுத்து சொல்லியிருக்காங்க, அதை பத்தி பேசியிருக்காங்க. அப்புறம் வந்து ஊதிய உயர்வு பேசியிருக்காங்க, தொழிற்சங்கம் எப்படி அமைக்கணும்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசியிருக்காங்க. தொழிலாளர்களுக்கு எதிராக சுரண்டல் பத்தி நிறைய பேசியிருக்காங்க. கொஞ்சம் பேசினா கூட தெளிவா பேசிருக்காங்க. படம் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா புரியும். கண்டிப்பா புரியும். யோசிக்க வைக்க, நீங்க படத்தை பாத்தீங்கன்னா யோசிக்க வைக்க. அவங்க சொல்றது நம்ம இப்படிலாம் பண்றாங்களா, சிட்டில இருக்கவங்க தெரியாது என்னதுன்னு சொல்லிட்டு, அவங்க பாக்குறவங்க வந்து கிராமத்து இது மேல நடக்குதான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியுவாங்க. இது கொஞ்சம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். படம் கண்டிப்பா புரியும். கண்டிப்பா ஒரு டிஸ்கஷன் ஓப்பன் ஆகும் அந்த படம் பார்த்து. இளையராஜா மியூசிக் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பாட்டு இருக்கு. தினம் தினம் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு கேட்கும்போது அவ்வளவு இனிமையா இருக்குது. ஆமா, விஷுவலா பாத்திருக்கீங்க. நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா பண்ணிக்கலாம். மேக்கிங் நல்லா பண்ணிருக்காங்க. அது மாதிரி பெண்கள் வந்து முடி வச்சிருந்தா அவருடைய ஆனந்துக்கு எப்படி செலுத்துறாங்கன்றத தெளிவா சொல்லிருக்காங்க அந்த படத்துல. அது எதனால முடி வச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் கரெக்டா சொல்லியிருக்காங்க. எல்லா படமும் போன்ற வார்த்தை அடிக்கடி சொல்றாங்க. கம்யூனிஸ்ட் ஃபுல்லா படம் ஃபுல்லா கம்யூனிஸ்ட் தான் டிராவல் ஆகுது. நம்ம பார்த்தாலும் கம்யூனிஸ்ட் சேரலாம்ன்ற ஆசை அதிகமா வர மாதிரி இருக்கு. கம்யூனிஸ்ட் தான் படிக்கணும், பெரிய வந்து நிறைய தெரிஞ்சுக்குவாங்க பத்தி. இப்ப இந்த வண்டியா படம் வந்த பிறகு எந்த அளவுக்கு ஆக்டிங் நல்லா இருக்கு இந்த படத்துல? எல்லாமே ஓகேண்ணா. லைவா நேச்சுரலா இருக்கு படம். நேச்சுரலா இருக்கு. நடிச்சா மாதிரி தெரியல, எல்லாமே லைவா ரோல் பண்ணிருக்க மாதிரி இருக்கு.
சூர்யாவோட வேலைப்படம் பெருசா இல்லது. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஹீரோவா இருந்தாரு, செகண்ட் பார்ட் வந்து சைடு ரோல் மாதிரி தான் இருக்காரு. இப்போ ஃபுல்லா முழுக்க ஹீரோ வந்து விஜய் சேதுபதி செகண்ட் பார்ட்டுக்கு அடிச்சிருக்காருண்ணா. அந்த ஜீப் ஒரு சீன் எடுத்து கீழே தள்ளி விடுவாரு, அது கொஞ்சம் த்ரில்லியா அடிச்சிருக்காப்புல. நல்லா இருக்கு படம். கண்டிப்பா தேவை, கண்டிப்பா இந்த படம் எல்லாம் வரணும். வெற்றி மேலாம் தமிழ் சினிமாவுடைய பொக்கிஷம். அந்த படம் கண்டிப்பா தமிழ் சமூகத்துக்கு தேவை, எல்லாரும் பார்க்கணும், பார்க்க வேண்டிய படம். புஷ்பா கொண்டாடுறோம், நம்ம நிறைய படம் கொண்டாடுறோம், மஞ்சுமல் பாய்ஸ்லாம். அந்த படம் நம்ம தலையில தூக்கி கொண்டாடணும்னா தமிழ் நம்ம வாழ வச்சது போதும், தமிழா நம்ம வாழ வேணுமே. படம் எப்படி இருக்கு? வெற்றிமாறனோட ரைட்டிங் எப்படி இருக்கு? வேற லெவல்ல இருக்கு. வேற லெவல்ல. படத்துல எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு? ஒரு சீனும் அவர் ரொம்ப பார்த்து பண்ணிருக்காரு. அது சொன்னா அழுக வருது, அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? சீக்வல் எடுத்திருக்காங்க, எப்படி இருக்கு? விஜய் சேதுபதி நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நம்ம தமிழ் சினிமாக்கு பாட்டுக்கும் வந்து செட் ஆகல போல இருக்கு. இந்த படமும் அப்படிதான் இருக்கா? இந்த படம் அப்படிதான் இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படத்துல எந்த சீன் பிளஸ் நினைக்கிறீங்க? படம் எப்படி இருக்கு? படம் தரமா நல்லா இருக்கு. படத்துல யார் நல்லா பண்ணிருக்காங்க? எல்லா கேரக்டரும் எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. தமிழ் படத்திலேயே பார்ட் வந்து அந்த அளவுக்கு போகல. இந்த படம் எப்படி இருக்கு? அந்த மாதிரி கம்பேரிசன் இந்த படத்தை பண்ண முடியாது. பயங்கரமா நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? செம்ம படம் சார். செம்ம படம். சூப்பரா இருக்கு. தலை விஜய் சேதுபதி அருமையா நடிச்சிருக்காரு. வெற்றிமாறனோட ஆக்டிங் எப்படி இருக்கு? எல்லாமே நல்லா இருக்கு சார். நல்ல மியூசிக் செம்மையா இருந்தது, த்ரில்லிங்கா இருந்தது. ப்ரோ படம் எப்படி ப்ரோ? படம் எப்படி இருக்கு ப்ரோ? இல்ல ப்ரோ. இல்லையா? இல்ல படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. படம் பிடிச்சிருக்கா? படம் எப்படி ப்ரோ இருக்கு? நல்லா ப்ரோ. படம் எப்படி இருக்கு? எடுப்பு. எப்படி வா? பின்னாடி வா. படம் எப்படி இருக்கு? ஐயோ நான் வரேனா. மூவி எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? எப்படி வா? ஃபுல்லாவே எடுத்துடலாம். Oh.